ஹே ஹாய் டூட்ஸ், இன்னைக்கு நாம உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய மை டியர் டோவோமன் அப்படின்னு சொல்ற ஒரு தாய் ட்ராமா தாங்க பாக்குறோம். பையன் யாரா அது பாக்குறதுக்கே என் கிரஷமா இருக்கான்னு சொல்ற எல்லாருக்குமே கண்டிப்பா அவனை பிடிக்கும். அதாவது இந்த கதையில இவர் தாங்க ஹீரோ. இவர் பேரு தேவ்னு வச்சுக்கலாம். இவர் என்ன பண்ணுவாப்லன்னா, பயங்கரமா ஒரு பேரை கேட்டோன்னே எல்லாருமே மூக்குல சப்பு சப்புன்னு அடிப்பாங்க. அடிச்சு சண்டை போற மாதிரி வரும். அது எல்லாமே கடைசியில பார்த்தா ஷூட்டிங்கா இருக்கும். பிகாஸ் இவர் ஃபேமஸான தாய்லாந்தோட ஒரு மாடலா இருந்துட்டு இருக்காரு. இவர் ஹையர் பண்ணிருக்க அந்த கம்பெனி இருக்காங்க இல்லையா, அடுத்து ஒரு சீன் மட்டும் எக்ஸ்ட்ரா நடிச்சு கொடுங்க சாமி அப்படின்னு கேட்டா, ஏமா போமா, கால் சீட் என்ன கடையில வைக்குதா, அதெல்லாம் பண்ண முடியாது, நோ மீன்ஸ் நோ அப்படின்றப்பல. அதுக்கப்புறம் என்ன, எங்க ஹீரோயினை காட்டுறாங்க. இவரை பத்தின அந்த ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிட்டு அவர் நடிச்ச விளம்பரத்தெல்லாம் காட்டிட்டு, இவருக்கு தான் நீ இன்டர்பிரேட்டரா இருக்க போறேன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு எனக்கும் தெரியல, டிரான்ஸ்லேட்டரா இருக்கணுமா. அதாவது அவருக்கு அமெரிக்கன் தான் தெரியுமா. சோ இந்த புள்ள வந்துட்டு தாயில டிரான்ஸ்லேட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா அவரை காட்டி முடிச்சுட்டு இந்த புள்ளைய காட்டுறாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணும்னா, ஒரு டீச்சரா இருக்கு, அவங்க குடும்பமே தாத்தா தான், என் ஃபேமிலி. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு கியூட் சைட்டனும் இருக்கா அப்படின்ட்டு அந்த கியூட்டனை காட்டுறாங்க. இவன் ரொம்ப நல்லவன்ட்டு எல்லா கதையில வர செகண்ட் ஹீரோக்கு உருவிய எல்லா தகுதியும் இருக்க மாதிரி ஒரு கியூட்டனை காட்டிட்டு இருக்காங்க. வந்தாங்க இந்த செகண்ட் ஹீரோ. இந்த மனுஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளையோட சைட்டு கிறிஸ்டின் சொல்லலாம். அதே மாதிரிதான் அவனுக்கும். அப்படியே இவனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாப்புலன்னா, நல்லா ஜாலியா போறது மேனியா குளிச்சுட்டு இருக்காப்புல. குளிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு ஷூட் இருக்கு தலை, போனது தலை, என்ன தலை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் கூட இருக்கவன் சொல்றான், சரி அந்த கழுத்துல இருக்கிறதெல்லாம் மாடிட்டு அழகா வாங்க தலை, எந்த புள்ளைய கண்டுபிடிச்சியா அப்படின்னு யாரோ ஒரு பொண்ணை வேற கேக்குறான். அந்த மோதிரத்தை ஃபீலிங்கா பார்த்துட்டு இதுல இருந்தே புரியுது அவனுக்கு எக்ஸ்னு ஒருத்தர் இருந்து வந்து சண்டை செய்ய போறான்ட்டு. அப்புறம் என்னன்னா, அவன் நியூ ப்ராஜெக்டுக்காக வெளியில போறதுக்காக தாத்தாட்ட கேட்க, அவங்க ரொம்ப ஆத்தென்டிக்கான தாத்தா போல. ஏன்னா இவன் வந்துட்டு தனியாவே இருந்து வளர்ந்துட்டா, தாத்தா பாட்டி கூட வளர்றனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நாங்க ஸ்ட்ரிக்ட்ன்ற மாதிரியே தான் அவங்க ஃபேமிலி இருப்பாங்க. பட் பாட்டி எல்லாம் சப்போர்ட்டும் பண்றதுனால அவங்க ஏதோ சமாளிபிகேஷன் எல்லாம் சொல்லி, என் பேத்தி இந்த நாட்டுக்கு தேவை, அவ எது பண்ணாலுமே சேவை அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விடுறதுக்காக பாத்துட்டு இருக்காங்க. என்ன இவங்க அப்படியே தாத்தாவை மழுப்பி ஏமாத்தி பேத்தியும் பாட்டியும் ஒரு லூட்டி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா, இவ இப்ப கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மாதிரி வெளியில எல்லாம் போயிட்டு ஒரு ஷூட்ல வந்துட்டு இருக்கணும் இல்லையா, அதுக்காக. அப்படி இருக்கும்போது இந்த ஷூட்டை பத்தி பேசுறதுக்காக வராங்க. இவங்க வந்து ஆர்கனைசர், இவன் வந்து அதுக்கு டைரக்டரோ யாரா இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒருத்தைய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரப்போற அம்மா இருக்குல்ல, அந்த அம்மா தான் இதுக்கே மெயின் அப்படின்னு பேசிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்கங்க, யாரா இவ அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு வருது. பொண்ணா இல்ல பெரியவங்களான்னு தெரியல, நல்லா வர முடிய வந்து பொசுக்கு உருவி விட்டுட்டு அப்படியே ஜிப்ப உருவி விட்டுட்டு எதுக்கு இப்படி வராங்கன்னே தெரியல. இத பேசிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நல்லா இருக்குல்ல இந்த அக்கா அப்படின்னு. அக்கா நல்லா இருக்காங்களா, 7-8 பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண எல்லா அக்காவும் நல்லா இருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்புறம் இந்த அம்மா, நம்ம ப்ராஜெக்ட் ஒன்னா பண்ண போறோம், உரிமைக்கும் உறவுக்குமான ப்ராஜெக்ட்னு பேசிட்டு இருக்கானுங்க. பேசி முடிச்சுட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்டை காட்டுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தோம்னா, சும்மா போற தேவ இவன் என்ன பண்றானா, அவனோட டாவானவ அப்படியே போயிட்டு சொரிஞ்சு விடுற மாதிரி இடிச்சிட்டு நிக்கிறா. ஐயோ அழகா இருக்கானே, கியூட் கிரஷன் மாதிரி இருக்கானே, இவன் தானே என் கிரஷன் பேசிட்டு இருக்கும்போது வந்து வரவன் இல்லவன் அப்படின்ட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னன்னா, ஷோல்டர்ல கை வச்சுட்டு உங்களுக்கு மேக்கப் பண்ணுமா அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன் வந்து. அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா, இனி ப்ராப்ளம் ஷாலினின்னு வந்து ஹீரோயின் நிக்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, வேலையை பார்த்துட்டு போமான்னு ஸ்கிரீன் எடுத்து மூஞ்சிக்கு மேல போட்டு விட்டேனா. தென் ஷூட்டிங் ஸ்பாட்ல காட்டுறாங்க, இந்த ஜிப்ப கழட்டி விட்ட பொண்ணு இருக்கு இல்லையா, அது பயங்கரமா இதை அப்படி நகத்து, இதை எப்படி நகத்துன்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் வந்து 2 ஆர்டிஸ்ட கூப்பிட்டு, இவங்க தான் நடிக்க போறாங்கன்னு சொல்ல, இவங்க மூஞ்சியும் சரியில்லை முகரக்கட்டையும் சரியில்லை, ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ண நீங்களே சரியில்லடா, உங்களை ஃபயர் பண்ணி விட்டுருவேன், இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவங்க கூட என்னால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அந்த தேவ் பையன் வந்துட்டு அழகா ரெடி ஆயிட்டு இருக்கான். அவன் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது, ஏதாவது ஹெல்ப் வந்துச்சுமா அப்படின்ட்டு அமெரிக்கன் ஆக்சென்ட்ல அவ கேட்டுட்டு இருக்கா. மூடிட்டு போடி அப்படின்ட்டு அவனும் வந்து ஸ்கிரீனை விலக்கி விட்டு போயிட. அதுக்கப்புறம் தான் சொல்றான், வேற நிறைய மாடல் இருக்குங்க, நான் இப்படியாவது மாடலை வந்து கூறு போட்டு சந்தையில வித்தாவது வாங்கிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு இருக்க. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இவன் எவன்னு தெரியலடி, இவன் ரொம்ப ரூடா இருக்காண்டின்னு சொல்லுவான்னு பார்த்தா அது ஃப்ரெண்ட் இல்ல, வேற யாரும் இல்ல, அந்த ஆர்கனைசர் அக்கா இருக்கு இல்லையா, நீ என்ன பண்ணுவ எது பண்ணுவேன்னு தெரியல, இப்போ ஒரு மாடலை ஒரே கிலோவுக்கு பார்சல் பண்ணி உடனே கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட பாவிகளா அப்படின்னோடனே பாவம் தேவ் வந்துட்டு எல்லா ஷூட்டும் முடிச்சுட்டு கிளம்பலான்னு தயாரா இருப்பான். எங்க வாங்க வாங்க ஒரு நிமிஷங்க, எங்க இல்லைங்க அப்படின்னோடனே போமாங்கிட்டு வேலை இருக்குன்னு சொல்ல, தரன்னு குட்டி பிள்ளைய வந்து குட்டினா இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. எதுக்குன்னா அவன மாடலிங் ஷூட்டுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தா ஏன் ஒரு பொண்ணுக்கு மாடலிங் கூப்பிட்டு அவ வேற ஏதோ ஷூட்ல இருக்க மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு கால் பண்றாங்க ஆர்கனைசர், அந்த பொண்ணோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருப்பா போல. அதுக்கப்புறம்
அந்த கூட இருப்பான் இல்லையா பப்ளி பாய், அவன் வந்து கால் பண்றான். அவன் எடுத்துட்டு பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு பொண்ணு மாதிரி ப்ராப்பரா ரெடி ஆயிட்டு ஒரு மாடல் ஷூட் இருக்கு நான் கிளம்புறேன்ட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த புள்ள இருக்கு இல்லையா, அந்த புள்ள, இந்த புள்ள வந்துட்டு மாடல் ஷூட்ல நடிக்க போகுது. அவனும் கூட கோ ஆர்டிஸ்டா நடிக்க போறான். அப்புறம் அந்த சிப்பா கலத்தின அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா அக்கா இந்த மாதிரிக்கா ஒருத்தன் வர்றாங்கான்னு சொல்ல, அந்த அக்கா கண்டதும் காதலில் விழுந்தேன்னு டேவை பார்த்துட்டு சைட்டிங்கா பொழிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா இவர் தாங்க நம்ம மாடல்னு சொல்ல பேசிட்டு இருக்கும் போதே நல்லா நடக்குதே அப்படின்ற மாதிரிதான் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. என்ன வச்சு நல்லா பண்றீங்கடா அப்படின்ற மாதிரி. வாங்க இங்கதான் சொக்காவை மாத்தணும் அப்படின்னு சொல்ல சொக்காவை எடுத்து கொடுக்கும்போது மறுபடியும் ஒரு இடி இடிச்சுட்டு ஐ கான்டாக்ட்ல பாத்துட்டு இருக்கானுங்க. ஸ்டூபிட் அவன் திட்டுறான். திட்டினதுக்கு அப்புறமா பார்த்தா அங்க இருக்க ஸ்கிரீன்களை விரக்கி கொண்டு குரங்கு மாதிரி ஒண்ணு குதிக்குது. அது வேற யாரும் இல்ல, அந்த பர்த்டே ட்ரெஸ்ல பார்த்த மாடல். நான் உன்ட்டு பிரைவேட்டா பேசணும், ஏமா நீ போயிடாதமா, இங்கே நில்லுமா, வாக்கே தகரதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. ஆப்போசிட்ல அவ என்னன்னா பின்னாடி போயிட்டு பம்கி பம்னு பின்னாடி கிள்ளிட்டு போறா. கர்மம் பிடிச்சவளுக்கு அவன் நினைச்சிட்டு நிக்க இவளுக்குமே சங்கட்டமா இருக்கு. சரி இந்த இடத்த விட்டு போய் தொலைலான்ட்டு அவன் கிளம்பலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாளா. அந்த டைம் பார்த்துட்டு அந்த பப்ளி பாய் சொல்லிடுறான், இருமா பாத்துக்கலாம் இன்னைக்கு ஷூட் இருக்குன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஷூட்டிங்காக ரெடியா இருக்காங்க. போயிட்டு நடிமான்னு சொன்னா மேல மேல பாஞ்சு அவனை கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்குற அந்த சிப்ப கட்டின அக்காவுக்கு கடுப்புனாலும் கடுப்பு. என்னடி பண்றீங்க நடிக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வெட்டா இருக்கணும் போது அவன் கிட்ட கிரீமை தடவும் போது வித்தியாசமா அசிங்கமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அடியே இது பெர்ஃபார்மன்ஸ், ஏன்டி இப்படி தாலி ஏக்குறீங்க, என்னை விட்டு தொலைங்கிட்டு ஒரு அழகான பையன் வந்துடக்கூடாது உங்க முன்னாடின்ற மாதிரிதான் போகுது. இதை பார்த்து கொதிச்சு போன சிப்பா கலத்தின அக்கா வேகமா போயிட்டு என்ன பண்றானா ஹீரோவுக்கு ஸ்வெட் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் மேல தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டு கூட இருக்க குண்டுபான மேலேயும் தண்ணியை ஊத்துற, இப்பயாவது கொஞ்சமாவது ஹார்ட் அடங்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவ இதெல்லாம் பண்ண வேண்டாம் தலையிலேயே தலைகீழ தண்ணியா கவுத்துறா. இப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு வழியா ஷூட்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் அடுத்த ப்ராஜெக்ட் பாத்துக்கலாம், ஒர்க் பண்ணது நல்லா இருக்கு, நைட் டின்னர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போக இவன் போது நான் பொட்டி சட்டி எல்லாம் கட்டிட்டு கிளம்புறேன்னு பார்த்தா எங்க ரொம்ப நன்றிங்க நான் கிளம்புறேங்க, ஆனா நீங்க ஏங்க பொலைட்டாவே பேச மாட்டேங்கிறீங்க, ஒரு மரியாதையா பேசணும், எது பேசினாலும் ஏங்க மூஞ்ச வடச்சிட்டு பேசுறீங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஏமா நீ மட்டும் இப்படிமா பேசுற இப்ப அப்படின்னு அவன் பாத்துட்டு இருக்க. ஐயா சாரிங்க நானும் பொலைட்டா பேசலன்னு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போதே குண்டுபாய் வந்து சொல்லிட்டு இருக்கான், அதாவது இன்னைக்கு நைட்டு டின்னர் இருக்கு, உங்களை வந்து நல்லா பாத்துக்கணும், நீ ஃபேமஸ் ஆனும் ஆசைப்படுற ராசா, அதுக்குதான் அந்த 2 பிள்ளைகளும் உனக்காக அடிச்சிட்டு இருக்கு, சோ வந்துருப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன், இங்க எல்லாம் என்னால இருக்க முடியாதுடான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்ற டைம்ல என்ன ஆகுதுன்னா இல்லம்மா நீயும் இருந்துதான் ஆகணும், ஸ்கெடியூல் அப்படி போட்டாச்சுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு என் பதில் சொல்ல, நான் வந்து வீட்டோட ட்ரெடிஷனல் பார்பி டாலியான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. வாடப் பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். போனதுக்கு அப்புறமா இவ்வளோ வீட்டுக்கு போன் பண்ணி எப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லலான்னு சமாளிச்சுட்டு இருக்கா. தென் அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி அவுட் ஆஃப் டவுன் போயிட்டாங்களா அப்படி போயிட்டாங்களான்னு இந்த கியூட்டனும் சரி இந்த பாட்டியும் சரி ஏதோ சொல்லி அவங்க தாத்தாவை சமாளிச்சிடறாங்க. இவன் என்ன பண்றான்னா ஜாலியோ ஜிம்கானான்ட்டு என்ன சாப்பிடுறது என்ன பண்றது தெரியாம ஸ்டார் ஹோட்டல் இல்லையா அவளுக்கு என்னென்ன கிடைக்குதோ என்னென்ன பாக்குறாளோ எல்லாத்தையும் வெளுத்து கட்டி வாங்கிட்டு இருக்கா. தென் சாப்பிடணும்னு யோசிக்கும் போதே வந்துட்டு இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்டுக்கானது அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. இவன் நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்பதான் யோசிச்சுட்டு இருக்கா அவ ஃபேமிலி அவ வீட்டுல நடந்தது, அம்மா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அவ ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே எதுக்குன்னு தெரியல சாப்பிட்ற டைம்ல தோணிட்டு இருக்கு. நைட்டு தூங்குறப்ப ஒரு ட்ரெஸ் போடுவாங்களா அந்த குளிக்கிறதுக்காக, அந்த காஸ்ட்லியஸ்ட் காஸ்டியூம் போட்டுட்டு அவன் என்ன பண்றான்னா சீரம் பூசிட்டு இருக்கா. எவனை ஒருத்த வெறிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. வெளியில நின்னு பார்த்தா டவுசரோட ஒரு சட்டை ஓப்பனோட ஹீரோ நின்னுட்டு இருக்கான். அவனை புடிச்சு இழுக்க அவ ட்ரை பண்றேன். தேவோட டாவ அவனே குறுகுறுன்னு பாக்க, டேய் பின் பித்தா தங்கைகளுடன் பிறக்கவில்லையான்னு புடிச்சு தள்ளி விட போறேக்காக்கா எதுனால உள்ள இழுத்து விட்டு சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மேல கீழே விழுந்து உட்காந்துருக்கானுங்க. அதே பொசிஷன்ல என்னதான்டா நடந்துச்சு, ஏன்டா அப்படி வந்து நின்றுட்டு இருக்க, உனக்குலாம் அறிவே இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கா. அதாவது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா என்ன டின்னர்னு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. ஒருத்தி என்னன்னா ஃபேண்டா கலர் சட்டையை போட்டு வந்து வேர் பாடியை கட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. என்னடா இவளுக்கு பிரச்சனைன்னு பாத்துட்டு இருக்கும் போது எனக்கு பெர்ஃபியூம் போட்டு விடுறேன்னு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா. அப்படியே பார்த்தா அந்த மஞ்சக்காட்டு மைனா இருக்கா இல்லையா அவ வந்துட்டா. அவ வேற நின்னுட்டு ஒன்னா சாப்பிடலான்னு சொல்ல. அதாவது இது வந்து ஹோட்டலு அப்படின்ட்டு 2 பேரும் மாத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தாளுகளா. இவளுக்கு அடிச்சுக்கிறத பார்த்துட்டு எனக்கு தலைவலி தாளாம வந்துருச்சு. சரி ரூம்குள்ள போயிட்டு நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா அவரு டெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ போட்டு விட்டேன். அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தாண்டி சம்பவமே இருக்குன்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றானா அந்த வருக்காலே அந்த மஞ்சக்காட்டு மைனா அவ இந்த ரூம்குள்ள நீ இல்லைன்னா நான் வருவேன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அந்த பப்ளி பாய்ட்ட இருந்து திருடிட்டு வந்திருப்பா ஒரு கார்டு, ரூம்குள்ள போறதுக்கான கார்டு.
அதை வச்சு என்ன மிரட்டி மிஸ்பிஹேவ் பண்றதுக்காக வந்தாகணும்னு சொல்லி மிரட்டிட்டாளா. நான் லைட் எல்லாத்தையும் அமர்த்தி போட்டு எங்கிட்டு குதிக்கிறதுன்னு தெரியாம ஷார்ட்ஸ் போட்டு நிம்மதியா இருந்தேனா உன்னோட ரூம் பார்த்தேனா எகிரி கூச்சு உள்ள வந்துட்டேன். இதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மஞ்சக்காட்டு மைனா வந்து இங்கே தட்டிக்கிட்டு இருக்கா. என்னடா தட்டுறேன்னு காக்கா ஹெல்ப் எடுக்கா ப்ளீஸ்க்கா, நம்மள அப்படியே பழகிருக்கோமான்னு கெஞ்சி குத்தாடி இந்த மஞ்சக்காட்டு மைனா இருக்கா இல்லையா, அவளுக்காக கதவு திறந்துட்டு யாரும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்க நிறையவே ட்ரை பண்றானுங்க. ஆனா இவ தட்டின பாடு ஓயவே இல்லை. கடுப்பு வந்துகிட்டே இருக்கு. ஹீரோ பாக்குறான். உள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருந்தவன் வெளியில அப்படியே சட்டையெல்லாம் கழட்டிட்டு வெளில வர. இவ வேற நைட் ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா, இதை பார்த்துட்டு இப்ப என்ன இவ்வளவுதான் வந்தா அப்படின்னோடனே ஒத்துக்கிறேன், எனக்கும் டிஃப்ரெண்டான டேஸ்ட் வியர்டான ரசனை எல்லாம் வரும். ஆனா இது முரட்டு ரசனையால இருக்கு, இதெல்லாம் கன்றாவி, இதை போய் டேஸ்ட் பண்றியா அப்படின்ட்டு அவ அசிங்கப்படுத்திட்டு போயிடா. கருமம், எனக்கு இதெல்லாம் தேவையாடா, உனக்கு டிரான்ஸ்லேட்டரா வந்துன்னு பேசிட்டு இருக்க. ரெண்டும் பேசிட்டு இருக்குங்க. ஆமா அப்படி இப்படின்ட்டு அப்புறம் போயிட்டு சரி இப்பயாவது ஒரு ரூமுக்கு போயேன்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றான்னா மஞ்சக்கடுமைனா அவனோட ரூம்குள்ள பூந்துடுறா. தட்ஸ் வை என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த லூஸ் என்ன பண்ணுனா இவ ரூம்லயே தங்கலான்னு ரெடியா இருக்கும். சரி வந்து தோலை என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி சட்டையே பொத்தானெல்லாம் கழட்டி விட்டு அவனும் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு முழிச்சு பார்த்தா தனிமையிலேன்னு சோகமா இருக்கான். என்னப்பா தம்பி அப்படின்னு கேட்கும்போது எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அட்வைஸுகளை போட்டுட்டு அவன் பாஸ்ட் நினைச்சு ஏதோ ஃபீல் பண்றான். அந்த டைம்ல எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, பால் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவ வேகமா ஒரு பால் கிளாஸை கொடுக்க அதையும் அவன் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே காலையில பார்த்தோம்னா பால் கொடுத்ததுக்கு நன்றிமா, உன்னை பாராட்டுவேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அவன் போயிடுறான். தென் இந்த மஞ்சக்காட்டு மைனா இருக்கல அவங்கடா அப்படின்னு பார்த்தா அவ போயிட்டு நம்ம அந்த டயரை டக்கரா அந்த பப்ளி பாய் இருக்காப்ல அவனோட ரூம்ல அவனை ஹக் பண்ணிட்டு தூங்க. என்னமா பண்ணி வச்சிருக்கேன், என்ன அச்சோ வாழ்க்கை போச்சு அப்படின்னு புலம்பிட்டு ஒன்னும் பண்ணல கருமம் அப்படின்ட்டு ரெண்டும் மாத்தி மாத்தி எந்திரிச்சிருதுங்க. ஒரு வழியா அதுங்க ரெண்டும் எந்திரிச்சிட்டு ஷூட்டிங்க்கு வந்துற. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ ஜாகிங் பண்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதை அப்படியே ஹீரோயின் மேல இருந்து பாத்துட்டு இருக்கா. ஹீரோ சட்டை எல்லாம் மூடிட்டு இருக்கா, சைட் அடிச்சே பாத்துட்டு இருக்கா. தென் என்ன ஆயிடுதுன்னா இவளுக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, என்னோட வேலை என்னதான் மேம் சொல்லுங்களேன் மேம் அப்படின்னு. சரி உனக்கு 5000 பாத் பேசணும், அப்ப 10,000 பாத் தரோம் எல்லாம் சரி, இப்ப என்னதாமா சொல்ல வர அப்படிங்க. இன்னும் தங்கி இருக்கணுமா நீன்னு சொல்றாங்க. இல்ல என்னோட வேலை முடிஞ்சு என்னோட தாத்தா பாட்டிகிட்ட எல்லாம் நான் சொல்லாம வந்துட்டேன், இப்ப எங்க தாத்தா பாட்டி தான் என்னோட தனி கடமை அப்படின்னு அவ சொல்லிடுறா. சரி அதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்றது, அவ வீட்டுக்கு கிளம்பிதானே ஆகணும். ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க தாத்தா எங்க போன பாப்பா பாப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்ட உடனே அதான் நான் வேலை விஷயமா போனேனே தாத்தான்ட்டு, என் தாத்தானா தாத்தா தான், என் செல்லுக்குட்டி தாத்தா பட்டுக்குட்டி தாத்தா தங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி ஒரு வழியா நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் டவ் குட்டி இருக்கா இல்லையா, அவங்க தாத்தாக்கு பர்த்டே வருதுன்ட்டு சாம்பார் பொட்டல மாதிரி நிறைய பேக்கெட்ஸ் வச்சுட்டு மாங்ஸ் எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருக்காங்க. தானம் பண்ணிட்டு ஒரு மாலுக்கும் போறாங்க. ஹீரோயின் என்ன பண்றான்னா அவங்க தாத்தாவுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்றதுக்கு என்னமோ போன்ல பேசிக்கிட்டே இருக்க. தாத்தா மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப ஒரு குட்டி வாண்டி கேக்குறான், இந்த ஐஸ்கிரீம் நல்லதா தாத்தா, இந்த ஐஸ்கிரீம் நல்லதா தாத்தா, அது வேணுமா தாத்தா, இது வேணுமா தாத்தானோடனே பாதி காசை பே பண்ணிட்டு அப்படியே அவர் போக, இங்க பாருங்க டேடி, இங்க பாருங்க மம்மின்னு காட்டுறாங்க. மம்மிய பார்த்த உடனே அப்பாவுக்கு ஒரே ஹார்ட் அட்டாக்கா வந்துருது. மயங்கி விழுக போறாரு. வேகமா வந்து தேவ் குட்டி இருக்கான்ல அவன் போயிட்டு புடிச்சிடறான். அப்புறம் தான் புரிய வருது அந்த மம்மி வந்துட்டு ஹீரோயினோட உண்மையான மம்மி, இப்ப வேற ஃபேமிலியில இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த ஹார்ட் அட்டாக் வந்தோடனே தாத்தாவை கூட்டு போய் அங்க வைக்க அவர் ரொம்ப சீரியஸா இருக்காருமான்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் என்ன ஆகும்னா அம்மாவை தாத்தா பார்த்துட்டு அங்க ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு. அவர் சீரியஸா இருக்காரு, வெளியில போங்கன்னு வெளியில போயிடுறாங்க. எவ்வளவு செலவாச்சுன்ட்டு அந்த கியூட்டன் இருக்கான் இல்லையா அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்க. இவ்வளவு ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுறாங்க. என்ன நடக்கும்னா அவன் ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து தேவக்குட்டி வருவான். வந்தோடனே இதை பார்த்துட்டு நீ நல்லா இருமா அப்படின்னு தனியா போனா. இது எல்லா இடத்துலயும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான மொமெண்ட் ஏதாவது நீங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. தென் என்ன நடக்கும், ஹீரோயின் ரொம்ப சோகமா ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் ஓரத்துல நிக்கும் போது ஹீரோ இருப்பான். அவன் ஹக் பண்ணி ஆறுதல் கொடுப்பாங்க. அது உண்மையிலேயே சூப்பர் கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அடுத்த நாள் அவங்க தாத்தாவும் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுவாரு. அவர்கிட்ட ஆறுதலா பேசிட்டு அவளோட அந்த கியூட் அண்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவங்ககிட்டயும் சொல்றான், இனிமே வந்து பணம் நிறைய ஏர்ன் பண்ணணும்டா, அதுக்காக ஏதாவது ஓடுறேன்ட்டு அப்படியே காட்டுவாங்க. அந்த ஆர்கனைசர் பொண்ணு இருக்கு இல்லையா அது வச்சிருக்க அந்த ஸ்டுடியோவுக்கு போயிட்டு இவ பாத்துட்டு இருக்கா. மேம் இனிமே நான் என்ன பண்ணணும், நீ இனிமே பயங்கர பெர்ஃபெக்டா இருக்கணும்ட்டு எல்லா ஏரியால இருக்கதையும் அந்த அம்மா சுத்தி காட்டிட்டு ஒரு வழியா சொல்லணும், நீ இப்ப அவன் வீட்டுக்கு போகணும்ட்டு கிளம்பி போனாதான் தெரிய வருது அங்கேயும் அவன் ஜிம் இருக்கு இல்லையா அதுல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். எப்பயும் போல ஆஸ் யூஸ்வல் இவங்க 2 பேரும் எப்படி பாத்துக்குவாங்க ஒரு எஸ்கு பெஸ்கான போஸ்ல அது மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அழகா இருக்கானே அவ சைட் அடிச்சுட்டே இருக்கா. அப்படியே அவனுக்குமே அது புரியுது. போதும் அடுத்து என்ன அப்படின்னு ஷூட்டுக்கு போனோம், அதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு டப்பாவா அடுக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் எடுத்து டயட் ஃபுட்டா எடுத்து வச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் எவன் தின்றது, சீ நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சோறு எங்க வீட்லயே சமைப்போம், என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்ட்டு அச்சே அவனை போட்டு அரைச்சத மஞ்சளா மாத்தி அதுக்குள்ள சிவப்பு கலர்ல ஏதோ ஊத்துற மாதிரி என்னென்னமோ பண்ணி வெள்ளையா கொண்டு வந்திருக்கான். அவளுக்கு இது பாக்குறதுக்கு
கின்றாவி என்னடா இது அப்படின்னு தோணுது. அவனும் அதை குடிச்சிட்டு இருக்கானா, என்னங்க நீங்க குடிக்கிறீங்களான்னு அவன் கேட்க, இல்ல சாமி நான் இந்த மாதிரி கியூட்னஸ் ஓவர் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறதுல பராசா, நீங்களே குடிங்க, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா அவன் செய்யற செய்முறை எல்லாம் பாக்குறதுக்கு பாம்பு கழட்டி போட்ட சட்டையை எடுத்து அதை கொஞ்சம் இதால் வடிகட்டவும் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் அப்படி பண்ணிருப்பா. ஒரு வழியா அவனை சாப்பிட விட்டுட்டு எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பி போறாங்கங்க. ஹீரோவும் ஒன்னா ஒரு வண்டியில வந்துட்டு இருக்கும் போது வெளியில அவங்க இறங்குறாங்க. இறங்கும் போது அவங்க வண்டியில அவ ஏதோ பராக் பாத்துட்டு இருக்கா வெளியில நின்னுட்டு. பாத்துட்டு கார் அப்படியே வந்து சொடுக்கு போட்டு சொருகுற மாதிரியே ஹீரோயினை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஹீரோ என்ன பண்றான்னா அவளை புடிச்சு இழுத்து அவன் பக்கத்துல வச்சுக்கிறான். அப்படியே போஸ்ட்ல நின்னுட்டு இருக்கும் போது அந்த பிள்ளை இருக்கு இல்லையா, அந்த மாடல் சூப்பர் மாடல் அது வந்துருது. நான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கேன் அவனோட ஜங்க் ஃபுட்டோட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இல்ல இவன் ஜங்க் ஃபுட் எல்லாம் இல்ல, என்னோட மேனேஜர். ஓ மேனேஜர், அது என்னமோ அந்த ஆம்பளை பசங்களுக்கு இருக்க ரசனை எங்கெங்கயோ கீழே இறங்கி போயிட்டு இருக்கு. கன்றாவி, இந்த கேர்ள்கிட்ட இல்லாது இந்த கேர்ள் கிட்ட என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி அவ பாக்குறா. அவன் அப்படியே ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டு மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறானுங்க. உன்னைய வச்சுக்கிறேன்டி அப்படின்ட்டு பார்வையிலே செய்யறதுக்காக தயாரா இருக்கா. தென் என்னன்னா 29th ஃப்ளோருக்கு இதுக்கு போகுதுங்க. கஷ்டப்பட்டு ஃப்ளோர் எல்லாம் ஏறி போயிட்டு அவனுக்கான அந்த மேக்கப் பண்ற இடம் அதெல்லாம் எல்லார்கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு அதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இவ கிளம்பி வந்துட்டா இல்லையா, அந்த சூப்பர் மாடல் சுகுமார் என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னா தெரியாம நான் ஒரு பர்பிள் கலர் கப்பை வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வான்னு சொல்ல கார்ல எல்லா இடத்துலயும் அவன் நடந்து போய் தேடிட்டு இருக்கா. ஏற்கனவே அவ போட்டிருக்க ஹீல்ஸ் காலை போட்டு அதக்கிட்டு இருக்கா. அதோட போயிட்டு வர்றா. இல்ல ரெண்டாவது வாட்டியும் அனுப்பி விடுறா. இல்ல அந்த மாதிரி நான் டிக்கி கடியில வச்சிருக்கேன், கிக்கி கடியில வச்சிருக்கேன், சீட்டு கடியில வச்சிருக்கேன்னு சொல்ல முதல்லயே சொல்லணுமே கிராதகி அப்படின்ட்டு போய் எடுத்துட்டு வரா. பிளீஸ் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்க. நான் அவரோட மேனேஜர், உனக்கு எதுக்கு மேல செய்யணும்னா இல்லைன்னா ப்ரொடக்ஷன்ல சொல்லி தந்துருவேண்டின்னு சொல்ல சரின்ட்டு திருப்பி போயிட்டு எடுத்துட்டு வரா. இப்ப எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்க. இதை பார்த்த நான் டேவ், இங்க பாருமா நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, உனக்கு காஃபினா நீ இது பண்ணு, ஏன் மேனேஜர் எதுக்கு இது பண்ற? ஐயோ காஃபி குடிக்காம ஒண்ணும் பண்ண முடியாது, தலை வலிக்கும், ஷூட்டிங் போயிரும் ஆண்டு கத்திக்கிட்டு இருக்கா. கரும்பு இந்த கென்றாவிலாம் பாக்குறதுக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவளும் கடுப்பா போய் எடுத்துட்டு வரா. உண்மையிலே ஹீரோவும் பாக்குறா, அவளால நடக்க முடியல, 2 காலும் புண்ணா இருக்கு. அந்த புண்ணா இருக்க செருப்பு கடிச்ச இடத்துல பேண்டேட் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். சரி என்ன பண்றது, இந்த மாதிரி ஜீவராசிகள் ஊருக்கு கொண்டு தெரிஞ்சுட்டு தான் இருக்கும், இதை திருத்த முடியாது, நாம தான் பைத்தியம் ஆயிருவோம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிட்டு காஃபி வாங்கிட்டு வந்தா. காஃபி எனக்கு வேணாம் நொல்ல அப்படின்றா. எதுக்குன்னு கேட்டா, நீ லேட்டா வந்துட்டேன்னு சொல்லிட்டோன்னே காஃபியை வச்சுக்கிட்டே அவ போஸ்ட் கொடுத்து நிக்க. சண்டால பாதகத்தி உன்ன ஒன்னும் பண்ண முடியலையேடி என்னால அப்படின்ட்டு. அப்படியே ஷூட்டிங்கு தயாராயிட்டாங்களா, எல்லாத்துக்கும் தயாரா வந்துட்டா அந்த மாடல் பொண்ணு. இவனும் சட்டையெல்லாம் கழட்டிட்டு பாத்டப் புக்குள்ள இறங்கறதுக்கு போகும்போது எங்க இந்த மாதிரி கழுத்துல ஒரு செயின் இருக்குன்னு சொல்ல அவன் வேகமா கழட்டிட்டு தாலி கட்டு வேண்டு அப்படின்ட்டு கழுத்துலயே அதை போட்டு விட்டுறான். அவ பொசுக்குன்னு பார்த்து நின்னுட்டு இருக்க. இந்த பிள்ளை எது பண்ணாலும் பேசாம தாங்க இருக்கு. அப்புறம் என்ன, பாத்டப் சீன்ல வந்துட்டு அவங்க 2 பேரும் க்ளோஸரா நடிக்கணுமா, அங்க அவளை பார்க்க சொன்னா இவன் வந்து ஹீரோயினையே பாத்துட்டு இருக்கான். அப்படி என்னதாண்டா வாழுது அவகிட்ட கருமம், என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்னதாண்டா இருக்குன்னு அந்த மாடல் பொண்ணு கேக்குறாளா. அது தெரியல, இவ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, கியூட் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு வருதுன்னாலும் காண்டு, இருடா உன்னை நான் ஒரு நாள் வச்சுக்கிறேன், ஒன்னும் வச்சு கிளிக்க வேணாம் போடி அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவன் கொடுத்துட்டு இருக்கான். தென் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க பேக்கப் சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க. கிளம்பிட்டு பார்த்துதாங்க சம்பவம் என்னன்னா, ஹீரோ நல்லா நடந்துட்டு வந்தவன் யாரோ ஒரு வெள்ளக்கார பொண்ணை பார்த்துட்டு மழியான்னு கத்திக்கிட்டே ஓடுறேன். யாருமா அந்த மரியா அப்படின்னு தான் நமக்கே தோணுது. அவன் பின்னாடி ஓடுனதுக்கு அவனை துரத்திட்டு இவளும் புண்ணு காலோட ஓடி வந்துட்டு இருக்காளா. ஓடி வந்துட்டு நடுரோட நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ ஏதோ வண்டியில விழுக போக ஹீரோயின் தள்ளி விட்டுறா. தென் என்ன பண்றது, அவ கால் தான் புண்ணா இருக்கே. திடீர்னு அலாக்கா அவளை தூக்கி மொளாக்கா போடுற மாதிரி கையிலேயே ஏந்திக்கிட்டு கையில் மிதக்கும் கனவாணின்னு பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் போற லெவலுக்கு அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். நடந்து வந்துட்டு அவனோட ரூமுக்கு கூட்டு போயிட்டு அவனோட ஷூவை கழட்டி அவ காலில் மாட்டி விடுறான். ஆக மொத்தம் சொந்தமா உழைச்ச ஒரு ஹீரோயின் செருப்பு கூட வாங்க விட மாட்டேங்கிறாங்க இந்த ஹீரோங்க. அப்படியே வந்துட்டு அந்த செருப்பை பார்த்து மீனிக்கு அவன் என்ன பண்றான்னா கிளம்பலாம் அப்படின்னு தயாராயிட்டு இருக்கா. கிளம்பி போயிட்டு தாத்தா பாட்டிக்கு காய்கறி எல்லாம் வாங்கணும்ல, அந்த காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக அவங்களோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக, என்னங்க நெக்லஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இது என்னோடது இல்லையேன்ட்டு அவ எடுத்து பேக்கெட்ல போட. அதுக்கப்புறம் அந்த கியூட்டன் இருக்கான் இல்லையா, அவன் வரான். வந்துட்டு எப்படி இருக்கீங்க என்ன போச்சு அப்படின்லாம் பேசி முடிச்சுட்டு நான் உங்களை டிராப் பண்றேன்னு சொல்ல ஆஸ் யூஷுவல் அவன் வண்டி அவனை செஞ்சு விட்டுருச்சு. சரி போய் தொலைது, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா போக முடியாது போல இருக்கு, நீயே பார்த்து போ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறானா. சொன்னதுக்கு அப்புறமா சரின்ட்டு அவளும் தனியா நடந்து போயிட்டு இருப்பா. நடந்து போகும்போது 4-5 குடிக்காரனுங்க அவன் வச்சிருந்த பையெல்லாம் பிச்சு தெருவுல எரிய வச்சுட்டு அவகிட்ட வம்பு வளர்க்க வரானுங்க. அந்த டைம் ஹீரோ ஜம்முன்னு குதிச்சு அவங்கிட்ட எல்லாம் இருந்து ஹீரோயினா காப்பாத்திடுறான். சண்டை போட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, அவன் கை இருக்கு இல்லையா, அதை பார்த்தா எல்லாரையும் அடிச்சு பஞ்சர் ஆக்கி கை ரத்தமா இருக்கு. ரத்தத்தை பார்த்தோன்னே அவனுக்கு ஏதோ பிளாஷ்பேக் வர ஒரு மாதிரி ஸ்டன்னிங்கா நிக்கிறான்.
ஹீரோயின் ஆஸ்வாசப்படுத்துறா. அதுக்கப்புறமா என்ன நடக்கும், எம்மா பேமு வாமா போலாம் அப்படின்னு அவன் கூட்டிட்டு போறான். அதுவும் அவன் போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட் இருக்கு இல்லையா, அதை கிளின்னு கிழிச்சு அதை வந்து பேகா தச்சு ஷோல்டர்ல மாட்டி விட்டுட்டான். சரி, நான் உன்கிட்ட ஒரு ரிங்கு கொடுத்தேன்ல, அதோட சேர்ந்து ஒரு செயின் இருக்க மாதிரி, அது எங்கன்னு கேட்க, ஐயோ அதை மறந்து மெகா மார்ட் மினி மார்ட்ல வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல. அப்புறம் பார்த்தோன்னா போய் எடுத்துட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு அவன் நிக்கிற வச்சுட்டு இவ கிளம்பலான்னு பாக்குறா. அதுங்களாடி கியூட்டன் வந்து எடுத்து வந்து கொடுத்துறான். கொடுத்துட்டவனே சரி ஓகே நான் கிளம்புறேன், இவங்க 2 பேரும் பார்த்தோன்னே அவன் கிளம்பிற. இவன் யார், இவனுக்கு என்ன, இவன் ஏன் இப்படி இருக்கான், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் ஹெல்ப் பண்ண, எனக்கு ஓவர் திங்க் பண்ணாத போடா அப்படிங்க, உன் கூட நான் வந்திருக்கணும், உன் கூட நான் இருந்திருந்தா இந்த ப்ராப்ளம் நடந்திருக்காது, சாரி என் வண்டி மக்கர் பண்ணதுக்குன்னு சொல்ல. அதுக்கப்புறமா அவள் லக்கேஜ் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோடனே பாட்டிமாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க, என்னோட செல்லுக்கு டிடின்னு இதெல்லாம் குடிச்சான்னு தெரியுமா அப்படின்னு பாட்டியை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. நல்லா பண்றீங்கடி அப்படின்ட்டு அவங்க பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, இது வந்து ஒரு ஷர்ட்டா அதுபான்னு சொல்லிட்டு இருக்க. சரி என்னமோ பண்ணு அப்படின்னு அவங்க பாட்டி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, அவ கால் ஏற்கனவே ரொம்ப காயமா இருக்கும் இல்லையா அந்த மஞ்சக்காட்டு மைனாவால, அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இவன் லைஃப்ல யாரோ இருக்கா போலன்ட்டு இந்த மாதிரியானு கத்திட்டு ஓடுவான்ல, அதை நினைச்சு பார்க்க இங்க காட்டுறாங்க. இது வேற யாரும் கிடையாது, ஹீரோ கோனி இருக்கா இல்லையா, அவளோட அம்மா தாங்க. நான் ரொம்ப நாளா இவங்களை வந்து ஒரு லேடி, கன்சர்வேட்டிவ் லேடின்னு ஏதோ சொல்லியிருப்பேன், பட் இவங்க தான் ஹீரோயினோட அம்மா. அவங்க என்னன்னா சரக்கடிச்சு நல்லா இருக்கும் போதே ஒரு விஷயம் நடக்குது. என்ன, ஹீரோ அலாக்கா அவளை தூக்கி இருப்பான் இல்லையா, அந்த நியூஸும் வைரலா மாறிட்டு இருக்கு. இது தெரியாது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ எப்பதான் வந்து போடலான்னு காத்துக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் எந்திரிச்சனா, இவர் கால் வருது நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு கெட்ட கனவு. அதோட அவன் எந்திரிக்க ஹீரோயின் உள்ள வந்துடுறா. வந்த உடனே பார்த்தோம்னா திடீர்னு நல்லா இருந்தவளை நட்டமா கவுத்து போட்டு ஏதோ டைலாக் சொல்லிட்டு இருக்கா. அதாவது உன்கிட்ட நான் சும்மா விட மாட்டேன் அப்படி ரொமான்டிக்கா எஸ்கு பிஸ்கா பேசிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கப்போ அப்படிங்க. இவனும் கண்ணாடி போட்டு கியூட்டா பாத்துட்டு இருக்கானா, இல்லம்மா நான் ஒரு ஸ்கிரிப்ட் தயாரிச்சு இருக்கேன், அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ரிஹர்சல் பண்ணி பார்த்தேன் உன்னை பத்தி அப்படின்னு சொல்ல. அப்பன்னு பார்த்து அவ ஒரு வார்த்தை அந்த டைம்ல அதெல்லாம் சொல்லல அப்படின்னு கேட்க, அவன் சிரிச்சுட்டே சொல்றான், இதெல்லாம் நீ வாயாலேயே சொல்லணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன், சரி போய் குளிச்சுதல அப்படின்னு அவனை குளிக்க அனுப்பிட்டு இவ சுத்தி முத்தி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அடுத்து அவன் குளிக்க சொல்ல இவன் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கா, ஏதாவது பொருள் கிடைக்குமா, இவன் ஏன் இப்படி டிஃப்ரெண்டா இருக்கான், அவன் கிட்ட ஏதோ சீக்ரெட் இருக்குன்ட்டு அவனை பத்தி தேடிட்டு இருக்க. இவன் குளிக்கிறத காட்டிட்டு இருக்காங்க. அவன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளாட்டி என்னதான்டா இருக்கு இந்த மோதிரத்துல அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்க. சரி நம்மளும் பாப்போமேன்ட்டு எடுத்து பார்க்கலான்னு தேடிக்கிட்டு இருக்க. அந்த மோதிரமும் கிடைக்குது. பார்த்துட்டு அவ தொடலாமா வேணாமா என்னன்னு செக் பண்ணுவோமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க. வேணா நம்ம மனசு நல்ல மனசு, அது எதையுமே எடுத்து பார்க்க கூடாதுன்னு யோசிக்க. அதுங்களாட்டி ஹீரோ வந்துறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைங்க சும்மா வேடிக்கைங்க பாக்குறேங்கன்ட்டு அவ சமாளிக்க. சரி நான் வெளியில வெயிட் பண்றேன், நீங்க சொக்காலாம் மாத்திட்டு வாங்கன்னு சொல்ல. அவன் பிளாக் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு ஒரு பேக்கை கொடுக்குறான். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆர்வமா அப்பயே பார்த்திருப்பா இல்லையா. உடனே வந்து இது உங்களுக்கு தாங்க மேடம், எங்க சைஸும் உங்க சைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு, சோ நீங்க வேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல. இல்ல வேணாம், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, எனக்கு வேணான்னு சொல்ல. இது மட்டும் இல்லன்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பா நான் உன்னை கூட்டு போக மாட்டேன், பிகாஸ் நீ என்ன கேர் பண்ணிக்கிற, சோ நான் உன்னை கேர் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஒரு ஓனர் லேபருக்கு இடையில இருக்க குடுக்கல் வாங்கல் சம்திங் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரின்ட்டு அவளும் அந்த ஷோ போட்டு வைக்கப்பட்டுட்டே உட்கார. அங்க யாரோ கால் வந்துட்டு இருக்கா, அவங்க தாய் இருக்காங்களா கதறிட்டு இருக்காங்க, வாங்க 2 பேர்கிட்ட நான் வச்சு செய்ய போறேன் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு 2ம் கிளம்பி போகுதுங்க. போனோடனே எது நடந்தாலும் பாத்துக்கலான்ட்டு அவ கிளம்பி போறா. இவங்க இருந்தே பாத்துட்டு இருக்க. உன்னை நான் எதுக்கு அனுப்புனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, அவன் கூட இருன்னு சொன்ன, இப்படி சுத்துன்னு சொல்ல கிடையாதுன்னு அவ ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ற மாதிரி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. மறந்துடாதீங்க நான் உங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி அவ பாத்துட்டு இருக்க. இங்க பாருங்க, இதனால எனக்கு தான் நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கத்த இவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. அந்த இடத்த விட்டு அவ போயிடுறா. தனியா இருந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, என்னன்னா அப்படின்ட்டு. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டும் சொல்றான், ஏன்டா அப்படி பண்ண, அந்த பிள்ளை ஏன்டா நீ தூக்குன அப்படின்னு சொல்ல. இவன் ஹெல்ப் பண்ணான்றத புரிய வைக்கிறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இதெல்லாத்தையும் சொல்லும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, நீ ஹெல்ப் பண்ணா எல்லாமே சரி, ஆனா நீ கண்டிப்பா இன்னைக்கு நைட் டின்னர் அவங்களுக்கு கூட போகணும் அப்படின்னு சொல்ல. அந்த ஜிப்பு வச்சாக்கா இருக்கு இல்லையா, அது கூட டின்னருக்கு போகணும், அப்பதான் இது எல்லாமே சார்ட் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உங்க ப்ராப்ளம், நீங்க பாத்துக்கோங்க. அவ கூட டின்னருக்கு போனா அது ஒரு நாள்ல முடிஞ்சிடாது, அது வேற இஷ்யூஸ் எல்லாம் கொடுக்கும்னு சொல்லிட்டு இவன் வந்துடுறான். வந்துட்டு பார்த்தா மொட்டை மாடல வாழ்ந்துட்டு இருக்காளா, பழைய விஷயங்களை யோசிச்சு பாக்குறா. சின்ன வயசுல இருந்தே இப்படிதான், எப்பயுமே எங்க அம்மா எனக்குன்னு இருந்ததே இல்ல, திட்டுறதுக்கு மட்டும் வேகமா வராங்க, வருத்தப்படும் போது பாட்டி மட்டும் தானே இருந்தாங்க, எனக்கு மனசே வேதனையா இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க பாட்டியை இவளுக்கான மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ப்ராப்ளம்ஸ்னு வரும்போது நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்குங்க, ஆனா ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, அதான் உண்மை. அதெல்லாம் நினைச்ச வருத்தப்பட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோட என்ட்ரி.
ஹீரோ வந்துட்டு கதறி கதறி அழுதவளுக்கு கண்ணா பின்னான்னு சமாதானம் சொல்றான். இந்த சமாதானம் எதுவுமே எனக்கு செட் ஆகுதுங்கன்னு சொல்லும்போது என் கூட வா புள்ள அப்படின்ட்டு கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு பிளே ஸ்டேஷன் விளையாட கூட்டு போயிடான். ஜாலியா வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க. அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்றேன்னு காமெடியா ஹீரோயின் எதையோ குத்த ட்ரை பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கா. அடுத்து பசங்க எல்லாம் பெருசா ஒரு பஞ்சிங் பேக் வச்சிருப்பாங்களே, இதை நான் குத்த போறேன் அப்படின்னு குத்துறா, கை வீங்கிக்குது. ஐயோ வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்க. ஹீரோ அதை பஞ்ச் பண்ணி காட்டுறான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவளை ஒரு வழியா சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சு எல்லாமே பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்ல, வீடு வரைக்கும் டிராப் பண்ணி விட்டுட்டு நைட்டு ஃபுல்லும் போன்ல பேசிக்கிட்டே இருக்கான். உனக்கு பிடிச்ச கலர் என்ன சாப்பிட்ட, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு மெமரிஸ் நடந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சவங்களோட மணிக்கணக்கா போன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா அவங்க பேசிட்டு இருக்கும் போது மாமனுக்காக ஒரு பாட்டு பாடுறீன்னு கேட்க, இவன் மனசாட்சியே இல்லாம ABCDEFG HIJK LMNOPQ அப்படின்னு பாடிட்டு இருக்கா. நல்லா இருக்கடா அவங்க கதலு அப்படின்னு தான் தோணுது. அப்புறம் தூங்கிடுறாங்க. தூங்குற டைம்ல அவன் பேசிக்கிட்டே இருக்கான், பேம் பேம் பேம்னு. பேம் சட்டையே பண்ணலையே, நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிடறா. அதனால அவன் என்ன பண்றான்னா ஒரு மெசேஜை போட்டு விடுறான். சரி, அந்த ஜிப்பு வச்ச அக்கா கூடயே நம்ம போயிட்டு டின்னருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஓகேங்க நான் வரேங்க, இன்னைக்கு உங்க கூட தான் டின்னர், கதம் கதம் அப்படின்ட்டு அவன் ஒரே முடிவுக்கு வந்துடுறான். டின்னர்னு சொல்றாங்க. பட் என்னன்னா அந்த ஜிப் வச்ச அக்கா இருக்கு இல்லையா, அது என்னத்தையும் அவனை கலக்கி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. வீடியோ கால்ல வேற ஹீரோட்ட பேச, அவன் சொக்கலாம பேச, இந்த அக்கா பயங்கரமா பேச, நமக்கு பாக்கும்போது என்னடா பண்றீங்க அப்படின்னு தான் தோணுது. அந்த அக்கா எதையும் லேப்ல கலக்கிட்டு இருக்கு. காலையில விடுஞ்சிருந்தீங்க ஹீரோயினுக்கு. பாப்பா இந்திரி கிளம்பணும், என்ன பண்ற, வேலைக்கு போகணுமா வெட்டிக்கு போகணுமான்னு திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் பாட்டியும் பேத்தியும் பேசி முடிச்சுட்டு அங்க மெசேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்ண, நான் அந்த புள்ளையோட கிளம்பி போறேன் அப்படின்ற மாதிரி அவன் போட்டிருக்கான். இவனுக்கு வேற வேலை இல்லையேன்னு பாத்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ் தான் அந்த அம்மா கொடுத்துருக்குமோ என்னவோ, அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கான். இங்க தாத்தாவும் பாட்டியும் காட்டுறாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டே நான் என்னோட ஒர்க்கை நல்லா பாக்குறேன், தாத்தா நீ உடம்பு நல்லா பாத்துக்கணும்னு பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து நின்னா நம்மளோட தேவு என்னடா பண்ற அப்படின்னு இருக்கும்போது, தாத்தா உள்ள போ தாத்தா, இவங்க கூட தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருக்கேன். ஏங்க வீட்டு பக்கத்துல வராதிங்க, ஏங்க வந்தீங்க அப்படின்ட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. சரி என் ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேன்னு சொல்லும் போதே நம்ம கியூட்டன் இருக்கான் இல்லையா, அவனை இடைமறிச்சு என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த ஃபேமிலி இந்த மாதிரி யாருமே அவ கூட க்ளோஸா இருக்கத விரும்பாது, சோ இடத்துல நீ இருந்தோடனே நீ எவடா பக்கத்து வீட்டுக்காரன் போடாடி அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். தென் ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு காஃபிடேரியா பிளேஸ்க்கு கூட்டு வந்துட்டு பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் அவங்க கூட போறேன். உண்மையிலே கண்ணாடியோட ஹீரோ கியூட்டா தாங்க இருக்கான். அவன் உட்காந்து பேச, சரி போறியா பார்த்து போ என்ன பண்றேன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே போறதுன்னா போ இஷ்டம், ஆனா பார்த்து போ பத்திரமா போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏதோ ஒரு ரீசனாலதான் நீ எல்லாமே பண்ற, சோ இதெல்லாம் எதுக்கு ஏன் அப்படின்னு கேட்கணும்ன்றதுக்குள்ளாட்டியே இது ஒரு சண்டையா எதுவாவோ ஒன்னும் வருது. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்ன தெரியுமா நடக்கும், ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட போட்டோ மாட்டிக்குது. அந்த போட்டோவை எடுத்து அவன் கிஸ் பண்ண போறான். உடனே அவன் கையை விட்டோடனே கையில கிஸ் பண்ணிடுறான். ஆக மொத்தம் இது என்னன்னு தெரியல, இந்த ஊர்ல இப்படிதான் போல. அப்புறமா அந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கெட்ச் பண்ணி விளையாடுறாங்க. தென் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஓகே நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப அப்படின்ட்டு அவங்க கதைகளை டிஸ்கஸ் பண்ணிக்கும் போது மரியாவை பத்தி சொன்னா, அதாவது அவ என் தங்கச்சின்னு. முன்னாடி நான் லவர்னு நினைச்ச, கடைசியில பார்த்தா மரியா தங்கச்சி. அவ இப்போ இருக்காளா இல்லையான்னு தெரியல, எங்க இருக்கான்னு தேடணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க தாத்தாவை பாட்டி அவங்களெல்லாம் காட்டி முடிச்சுட்டு மறுபடியும் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல சமைக்கிறாங்க. ஹீரோ தான் சமைச்சு கொடுக்க ஹீரோயின் கூட்டி விடுறான். அப்புறம் கச்ச கச்சான்னு இருக்கிற வருவோம், பட்டரை கட்டி விட அவளை எட்டி பார்க்க ஹீரோ, இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனோ ஏதோ ஒண்ணு நடக்குது. இதெல்லாம் அவளோட கற்பனையில நடந்துச்சா உண்மையில நடந்துச்சான்லாம் தெரியலங்க. அவன் என்ன பண்றானா, நல்லா இருந்த ஹீரோ அவ மேல விழுந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எவ்வளவு பெரிய பைத்திய காட்சியா இருக்க, முதல்ல கிளம்பி போடி லூசு அப்படின்ட்டு பாத்துட்டு வெளில வந்துடுறா. வெளில வந்தோடனே தாத்தா பாட்டி கூப்பிட்டு இருக்காங்க. இவளுக்கு போன் வந்து இவ போக, இங்க ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் கிளம்புறதுக்கு தயாராகணும்னு அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். ரெடி ஆயிட்டு சிவப்பு கலர் கோட்டு சூட்டு இதெல்லாம் போட்டு பயங்கரமா கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க இவங்க எல்லாம் ஃபேமிலியா உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க, தாத்தா பாட்டின்ட்டு. இவனும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அக்கா பயங்கர ஹாட்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவனை பார்த்து வெக்கம் வர சிரிச்சுட்டு அப்படியே போகுது. வாங்க ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு பேச, ஏமா இதுக்குதாம்மா வந்தியா, வேற ஆள் எல்லாம் போக்கா அப்படின்னு. சரி வாங்க ஒயின் குடிக்கலான்ட்டு ஒயின் குடிச்சிட்டு உனக்கு இன்னொரு கிஃப்ட் பண்றேன்ட்டு ஒரு பெர்ஃபியூம் எடுத்து அடிச்சு விடுது. அடிச்சு விட்டு கர்மம் என்ன ஆகுதுன்னு தெரியல, ஹீரோனுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் வந்துட்டே இருக்கு. சரி அப்படின்ட்டு பக்கத்துல ஏதோ டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண அவன் நோ சொல்லிருப்பான். நோ சொன்னா நோ தான், உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ரெண்டு பேருமே ட்ரிங்க் அடிச்சுட்டு மட்டும் எட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்கை ஊத்தி குடுக்குது. இவனும் அப்படியே திணற குடிச்சுக்கிட்டே இருக்கான். தென் என்ன நடக்கும்னா, இங்க ஷாப்பிங் மாலை காட்டிட்டு இருக்காங்க. அங்க அந்த மினி மார்ட்ல அந்த கியூட்டான அவ்வளவு பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினும்.
என்ன நடக்குதுன்னு தெரியலடா, என்ன சுத்தி ஏதோ டிஃப்ரெண்டா நடந்துட்டு இருக்கு. இது என்ன கண்டிஷன்னு தெரியல. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எதையோ என்ன பாதர் பண்ணுது அப்படின்னு லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்குங்க. இதுங்க பேசிட்டு அவன் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அவளோட மைண்ட் டிஃப்ரெண்டா எங்கேயோ போயிட்டு இருக்கு. பட் கியூட்டனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் பேம் மேல இருக்குமோ என்னவோ. அவன் என்ன பண்றான்னா திருப்பி அவளை உட்கார வச்சு சாப்பிட்டு சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்கான். பட் பேமோட மைண்ட் எல்லாம் இப்ப அவன் கூட, அதாவது ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. அதை நினைச்சு அவ டிஸ்டர்ப்டாவே இருக்க. நீ ஏன் வர ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற, வியர்டா இருக்கு நீ பண்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. திருப்பி இங்க காட்டிட்டு இருந்தா இந்த அக்கா இருக்குல்லையா, அந்த அக்கா இது வந்துட்டு டிஃப்ரெண்டா அவனை சரக்கு அடிச்சு நல்லா மட்டையாக்கிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வா நம்ம தனிக்குள்ள விளாடலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்கு. உன்னை நான் கூகுள்னு சொல்றேன், பிகாஸ் என்னோட கேள்விகளுக்கான பதில் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குன்னு தேவையில்லாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆவணி கேட்டு கிழிச்சதெல்லாம் போதுக்கான்னு தான் நமக்கே தோணுது. அப்படியே சும்மா இல்லாம அக்கா ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்குங்க. அவன் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண, அவனும் கான்சியஸா இருக்க அன்கான்சியஸா மாறான். அவனோட ஃபீலிங்ஸ்ல வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்பதான் காட்டுறாங்க அக்கா ஏதோ சில்லி வேலைகள் பார்த்துதான் அந்த பர்ஃபியூமை ரெடி பண்ணிருக்கு. அவன் கூட தண்ணி கூட சேர்ந்து ஜாலியா விளாடலாமான்னு கூட்டு போயிட்டு அவன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போகுது. என்ன இருந்தாலும் மென் வில் பி மென் இல்லையா? இங்க பாருக்கா அதெல்லாம் தப்பு, நீ உங்க வீட்டுல உன்னைய சரியா வளர்க்கல, நாளாப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை துரத்த இந்த அக்கா இவன் ஓட காமெடியா இருக்கு. ஒரு வயசு பையனால வாழ்க்கை நடத்த முடியல இந்த பொண்ணுங்களுக்கு மத்தியிலன்ற மாதிரி அந்த கபசாரிக்கு வேணா துரத்துறது. யோக்கா விட்டுருக்கா நான் தம்பிக்கா குட்டி பையன்கா, அதாவது சரியான வயசுல உனக்கு மேரேஜ் இருந்திருந்தா சொல்ல போனா என் வயசுல உனக்கு ஒரு மகனே இருக்க விட்டுருக்காக்கான்ட்டாவன் ஓடிக்கிட்டே இருக்க. இந்த அக்கா என்ன பண்ணுதுன்னா எல்லா இடத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்கு. அவன் பயந்துகிட்டு என்ன பண்றான்னா ஹீரோயினுக்கு கால் அடிச்சு ஒரு இடத்துல நான் மாட்டிக்கிட்டே என்னை காப்பாத்து, நான் ட்ரக்டா இருக்கேன், அது மட்டும் இல்ல என்ன புடிச்சு வச்சிருக்காங்கன்னு கத்த. அவன் கத்திக்கிட்டு இருக்கான் போன்ல. இவ அதை பார்த்து பதட்டப்பட்டுட்டு அவன் கூட இருக்க கியூட்டனை கூப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கா. இந்த அக்கா இருக்கு இல்லையா, அவன் ஒளிஞ்சிருக்க ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அதை உடச்சுக்கிட்டு வந்துருது. இங்க பாரு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு நான் சொல்றதை கேட்டே ஆகணுங்குது. டேய் என்னடா நடக்குதுங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தான் தோணுது. அவ ரெஸ்ட் ரூம் காலால மிதிச்சிட்டு இருக்காளா, கதவை அப்படியே உடச்சிட்டு வரும்போது பக்கத்து பாத்ரூம் கதவுல இருந்தா எட்டி பார்த்துட்டு இருக்கா. சி என்னடா இப்படின்ட்டு யோசிக்கணும்னு தோணுது. ஹீரோயின் என்னன்னா ஒரு பக்கம் அந்த கியூட்டனை கிளப்பிட்டு வர, இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ தப்பிச்சு ஓட. அந்த அக்கா இருக்குல்லையா, அந்த அக்கா அதை ஒரே அடி அடிச்சு மூக்க நாக் அவுட் பண்ணி ஒரு வழியா அந்த அக்கா விட்டுட்டு இவன் தப்பிச்சு நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இங்க பார்த்தோம்னா கியூட்டனும் ஹீரோயினும் ஒரு வழியா வந்துட்டானுங்க. பேமு வேமா எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு வேமா எந்த ஃப்ளோரு ஏதுன்னு டென்ஸ்டா தேடிக்கிட்டு இருக்கா. கியூட்டனுக்கு வித்தியாசமா தெரியுது இவ இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணதே இல்லையேன்ட்டு. தென் என்ன நடக்கும்னா ஹீரோவை சுத்தி நிறைய பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் நல்லா டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் லிஃப்ட்ல ஹீரோவை தேடி வந்துகிட்டே இருக்கா. மாத்தி ஒரு பக்கம் ஃபைட் நடக்க, இன்னொரு பக்கம் இவங்க தேடுதல் நடக்க, எல்லாமே ஒன்னா போயிட்டு தான் இருக்கு. ஹீரோவை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கானுங்க. அவனும் டஃப் கொடுக்குற மாதிரி அடிக்கிறான். பட் அவன் ஏதோ ஒரு ட்ரக் எடுத்திருக்கான்ல, அதனால சில டைம் அன்கான்சியஸா பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கு. அதுல ஒரு சட போட்டவன் ரொம்ப அடிச்சுட்டு அவன் மேல பாட்டில விட்டு எரிய வர ஹீரோ நிறுத்துங்கன்னு கத்துறா. கத்தும் போது என்ன கடுப்புல ஹீரோயின் மேல பாட்டில விட்டு எரிய வர ஹீரோ இடையில புகுந்துட்டு அந்த பாட்டில அப்படியே அவன் முதுகுல தாங்கி வாங்கிக்கிறான். அப்புறம் என்ன, ஹீரோ கடுப்புல போய் அவனை குத்தி அடி நடிச்சு போட்டுறான். அப்புறம் ஹீரோயினும் கியூட்டனும் அவனை தூக்கிட்டு வர, அவன் மூக்கு உடஞ்சு தனியா வந்துருச்சு போல, ஏற்கனவே சர்ஜரி பண்ண மூக்கு. அதை வச்சுட்டு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு மிரட்ட, கியூட்டன் இருக்கான்ல கேமரால உன்னை வீடியோ எடுத்துறேன்கா பாத்துக்க, போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன் பாக்கா கேமரா பாத்துக்கா போக்கான்ட்டு லிப்டுக்குள்ள வச்சு ஹீரோவை கூட்டிட்டு வர. ஹீரோவை கூட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அவன் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றான். அந்த மருந்தோட வீரியம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இதுல கொடூரம் என்னன்னா அவன் போன் எடுத்ததே ஒரு தினுசாதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கியூட்டன் ஹீரோ கிட்ட மாட்டிட்டான். திடீர்னு அவன் மேல இவன் விழுக, இவன் மேல அவன் விழுக, அவனை ஹக் பண்ண கிஸ் பண்ண போக, அட கர்மம் முடிச்சவனுங்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, நான் ரோட ஓட தெரியாம வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், இதுல நீங்க ரெண்டு பேரும் என்னடா பிஎல் டிராமால வர மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தோம்னா காரை விட்டு இறங்கிட்டு ஹீரோயினை ஹக் பண்ண போறான். அவனை பிடிச்சி இழுத்துறங்க கியூட்டன் போட்டா கியூட்டனை கிஸ் பண்ண போறான். மாத்தி ஹீரோ ஓடி பிடிச்சி தொட்டு பிடிச்செல்லாம் விளையாண்டுட்டு இருக்கான். ஒரு வழியா அவனை தனியா கூட்டு இந்த கருமத்துல இருந்தெல்லாம் சமாதானப்படுத்தி தனியா மேல அடிச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. அதான் அவன் ஓரமா ஒளிஞ்சு நின்று சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஆம்பளை பசங்க இருக்க இடத்துல பொம்பளை பிள்ளைக்கு என்னமா வேலை அப்படின்னு கியூட்டன் சொல்லலாம்னு நினைப்பான். பட் சொல்லாம இவனை குளிப்பாட்டி விட்டுட்டு எல்லாம் சரியாயிடுச்சு தானே, ஓகே தானே, அங்க புசு இங்க புசுன்னு தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க. தண்ணி அடிச்சு முடிச்சுட்டு ஒழுங்கா சொக்காலாம் போட்டு உட்காந்துருக்கானுங்க. உட்காந்துருக்கும் போது அம்மா உனக்கும் பேமுக்கு என்ன, அவ பின்னாடி ஏன் நீ சுத்திட்டு இருக்கன்னு இவன் கேட்க, மாத்தி ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கானுங்க. உனக்கு தெரியாது, அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவா அப்படின்னு கியூட்டன் சொல்ல, அப்ப நேத்து நைட்டு நாங்க விடிய போன் பேசினா அதான் உன்கிட்ட சொன்னாலா அப்படின்ட்டு வேணுன்ட்டு நக்கல் பண்ணி எம்பாரஸ் பண்ணிட்டு இருக்கான். மாத்தி இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. உனக்கு தெரியாது, சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம், அப்படி ஒற்றுமையா இருப்போம் இப்படி ஒற்றுமையா இருக்கோம்னு பேச, மூஞ்சி ஒரு முறைச்சிட்டு பக்கத்துல வர, இன்னும் அந்த மருந்தோட வீடியோ குறையிலையா, இல்லடா உன்னை அடிக்க வந்தடா அப்படின்னு சொல்ல,
இவன் வெறுப்பேத்திட்டு தூங்குறதுக்கு போயிடுறான். சரி தூங்கி தொலை மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தூங்குறதுக்கு தலகாணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா பேம தேடி எல்லாம் போயிடாத அவங்க வீட்டுக்கு மூடிட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லிடுற. அவன் என்னன்னா தூங்காம வெளியில வந்து நடந்து யோசிச்சுட்டே இருக்காங்க கியூட்டன். உண்மையிலேயே அவன் மைண்ட்ல ஏதோ இருக்கோ, என்னடா நடக்கிறது கியூட்டன் யோசிக்க, ஹீரோயின் மைண்ட்ல ஏதோ இருக்கும் போல. அவங்க கூட இந்த க்ளோஸரான எலிமெண்ட்டை யோசிக்க ஹீரோவும் மாத்தி மாத்தி யோசிக்கிறான். 3 பேரும் மாத்தி மாத்தி யோசிங்கன்னு காட்டிட்டு இருக்கானுங்க. தென் இவங்க யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நடக்கும், அடுத்து இந்த பாட்டிமா இருக்காங்க இல்லையா, பாட்டிமா அவங்கள காட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது இல்லையா, என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கேட்க. நம்ம சில சமயத்துல அம்மா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் உண்மையா இருப்போம். நீங்க இந்த மாதிரி கமிட்டடா இருந்து உங்க அம்மாவோ பாட்டியோ கண்டுபிடிச்சு கையும் களவுமோ பிடிச்ச மாதிரியான ஏதாவது மொமெண்ட்ஸ் இருந்தா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. அப்புறம் காலையில பாட்டிம்மா கூட பேசி முடிச்சிட்டா இல்லையா, விடிஞ்சதுக்கு அப்புறமா தாத்தா பாட்டி நான் வெளியில போறேன் நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பாட்டியும் பேத்தியும் கண்ணிலேயே பேசிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்கடி பேத்தியும் பாட்டியும் அப்படின்னு சொல்ல, என்னன்னு தெரியலங்க ரிமோட் எதையோ ஆன் பண்றாங்க, ஆனா எதை ஆன் பண்றாங்கன்னு தெரியல. ஒரு சத்தம் கேக்குதா, நிறுத்துங்க இந்த குடும்பத்தை காப்பாத்த நான் பிறந்தேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு வர. என்னடா இந்த பைத்தியக்கார பயலுக்குன்னு குடும்பமே பாக்குறாங்க. இல்ல எதுவும் நடக்கலையா, அப்ப ஏதாவது நடக்கணுமா, என்னடா சொல்ல வரேன்னு கேட்க. ஒண்ணும் இல்ல நான் பேம் கூட தனியா பேசணும்ட்டு பேம கூட்டிட்டு வராங்க. இவன் எங்கடா இருக்கா என்னடா பண்றான் அப்படின்னு பாக்குறதுக்காக போயிருப்பானுங்களாட்டிருக்கு. எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்கன்னா பேம கூட்டிட்டு வந்தாவது அவ என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சரின்ட்டு அவ அவசரமா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே நான் வந்துடுறேன் தாத்தா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு சண்டை போட்டுட்டு ஒரு வழியா என்னடா நடக்குது இந்த குடும்பத்துலன்னு சமாதானம் எல்லாம் ஆயிட்டு வெளியில வந்துட்டு இருக்கா. எதுக்குன்னா ஹீரோவை பார்க்கணும் தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்த அவளோட மெமரிஸ் அவங்க அம்மா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா யார் இருந்தா தாத்தா மட்டும்தான் இருந்திருக்காரு. அவரை பத்தி யோசிக்க அவருக்கு இந்த பசங்களோட பழகுறது இது எதுவுமே பிடிக்காது போல. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. நம்மளோட இந்த மினிமார் தம்பி இருக்கான் இல்லையா கியூட்டன், அவன் வந்துடுறான். சரி நான் போய் பாக்கலாமா அவன் என்ன பண்றான் எப்படி இருக்கான் அப்படின்னு. இவ விட்டாலும் அவன் விட மாட்டேங்கிறான், அவன் விட்டாலும் இவன் விட மாட்டேங்கிறான்னு பாத்துட்டு இருக்கும் போதே தூங்குவான்னு பார்த்தா சட்டையை கழட்டிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பொம்பளை பிள்ளைய கரெக்ட் பண்றதுக்குன்னே இப்பெல்லாம் அலைவிங்க போடலாம். நானா சட்டை போட்டு எவ்வளவு நீட்டா இருக்கேன், நீ என்னடா எப்ப பாரு சட்டை இல்லாம சுத்திட்டு இருக்கேன்ற மாதிரி கியூட்டன் பாத்துட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னா போய் குளிச்சுட்டு வாடா பக்கத்துல வந்து அவளை உட்கார வைன்னு வெறுப்பேத்திட்டு இருக்க. ஹீரோ வெறுப்பேத்துறதுனாலயே நடுவுல போயிட்டு கியூட்டன் உட்காந்துறான். ஒன்னும் சோஃபால அவ உட்கார வேணா போய் குளிரா கப்படிச்சு கிடக்குற அப்படின்னு சொல்ல அவன் குளிச்சுட்டு வந்தவனே இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்க 2 பேருக்கு இடையில என்ன அப்படின்னு ஹீரோ ஓப்பனாவே கேட்டுறான். இவன் சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்டு, எப்பவுமே நாங்க ஒற்றுமையா தான் இருப்போம். எங்க 2 பேரை பத்தி சொல்லணும்னா எந்த சீக்ரெட்ஸும் கிடையாது, எல்லா விஷயத்தையும் மறைக்கவே மாட்டோம், அவ்வளவு ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு திருப்பி சொன்னதே வேற மாடுலேஷன்ல சொல்ல. அவ்வளவுதானா எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. எங்க போறாங்கன்னு தான் தெரியல. நான் வீட்டுக்கு போட்டா அப்படின்னு அவன் கேட்க, இல்ல இருந்தாலும் அந்த பிள்ளை உன்னை ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணிச்சுன்னா நானும் உன் கூட வரேன். எதுக்கு, அதாவது உன்னை நான் பாதுகாக்க போறேன், ரெஸ்கியூ பண்றதுதான் என்னுடைய முதல் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி வரா. வந்துட்டு அவனோட மேகசின் ஒண்ணு இருக்கும், அவனை கார்ல உட்கார வச்சுட்டு இவன் மட்டும் வந்து வீட்டை வந்து பாதுகாக்கிறாள் அந்த பொண்ணு இருக்காளா இல்லையான்னு பார்க்க சொன்னா பக்கத்துல இருக்க ஒரு மேகசின் இருக்கும், ரொம்ப கியூட்டா இருக்குங்க. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதுல ஹீரோ ஹாட்டான போசஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். அதை சைட் அடிக்கும் போது பக்கத்துலதான் நான் இருக்கேன், எதுக்கு பிள்ளை மேகசினை சைட் அடிக்கிறேன், இந்த அவளை என்னைய சைட் அடிச்சிருக்கேன்னு அவன் போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருக்கான். இல்ல அது இங்க இருந்துச்சு அங்க போச்சு அதுக்குத்தான் நான் காட்டினேன் அப்படின்ற மாதிரி நிறைய சொன்ன உடனே சரி ஓகே நான் கிளம்புறேன். அவ கிளம்ப போறாளா, அம்மா அப்பான்ட்டு கத்தி நடிக்கிறா. எதுக்குன்னா தலை வலிக்குதும்மா என்னால முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ தலையெல்லாம் பாத்துட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியா அந்த மசாஜிங் எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கானுங்க, இவங்க லவ் பண்றாங்களோ இல்லையா, லவ் பண்ணி விட்டுற மாதிரி. அப்பன்னு பார்த்து பக்கத்துல க்ளோஸ்ல வந்துட்டு கிஸ் பண்ற மாதிரி மூவ் பண்ணுவானுங்க. ஆனா ஏதோ ஒரு கால் வருதுன்னு 2 பேரும் கிளம்பி போனா அவங்க அம்மா கால் பண்ணிடுவாங்க. சரிட்டு அம்மாவை பார்க்க வர அவங்க அம்மா வண்டியா திட்டிட்டு இருக்காங்க. ஹர்ட் பண்ண ஹீரோ கூட பேச, நீ எதுக்கு அங்க போன அப்படின்னு அவ கேக்குறா. கேட்ட உடனே தான் புரிய வருது, நான் உனக்காக தான்மா போனேன், பிகாஸ் அந்த ரீசன் இருக்கு இல்லையா அதை சொல்லுவான். ஏன்னா அந்த பொண்ணு நம்ம ரெப்புடேஷன் இல்லாம உன்னையும் பாதிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படின்னு பேச. இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுதுன்னா அவங்க கான்வர்சேஷன் கட் ஆயிடுது. அப்படியே இங்க கியூட்டனை காட்டுறானுங்க, அவன் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து தாத்தாக்கு ஏதோ அட்டாக் வந்துருது. உடனே கியூட்டன் இருக்கான் இல்லையா, தாத்தா வண்டியில தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் நீ வான்னு சொல்ல உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே போயிடுறாங்க. போயிட்டு அவ அழுதுட்டே இருக்கா. இதோட ஹாஸ்பிட்டல் சீன் நிறைய வந்துருது இல்ல. அப்ப அந்த கண்ணாடி அந்த சுத்தி இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க பாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ண பாட்டி சமாதானப்படுத்த தாத்தா முடிச்சு நிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து அவரோட அந்த இதுல இருக்கக்கூடிய மெமரிஸ், என் பேத்தி என்னை விட்டு போயிடக்கூடாது, என் பொண்ணு என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு புலம்பிருப்பார் இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தென் கியூட்டன் தான் தண்ணி கொடுத்துட்டு 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சிட்டு இருக்கா. பாவம் உண்மையிலேங்க அந்த செகண்ட் ஹீரோ எல்லாம் எப்பயுமே ஹீரோயின் குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. பட் அவங்களோட கடைக்கண் பார்வை ஹீரோயின் பக்கம் தான் இருக்கு. ஹீரோயின் பிள்ளைங்க வந்து ஹீரோவை தான் பாக்குறாங்க. என்ன பண்றது அப்படிதான் நமக்கு தோணுது.
அப்புறம் ஒரு வழியா அவன் வந்து ரூமு இங்கெல்லாம் போயிட்டு அவன் இந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் பண்ணணும்னு கண்ணாடியை தேடி பாக்குறா. 2 கண்ணாடி கிடைக்குது. அதை எடுத்துட்டு ஹீரோவை காணான்னு தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இஷ்யூ ஆயிட்டனால ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடணும்னு நினைக்கிறான். ரொம்ப மிஸ் பண்ணிட்டு அவன் ஷோல்டர்ல சாஞ்சு அழுகிறது இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். எல்லாம் சரியாயிடும், ரொம்ப ஃபீல் பண்ணாத, அவன் போயிட்டு உடனே வந்துருவான்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இவன் மனசுல ஒரு ஃபீலிங் இருந்துமே அவனுக்கு பிடிச்சவன்றனால அவ புலம்புறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. உண்மையிலேயே இவன் ஜென்டில்மேன் தான் எனக்கு தோணுது. அதை வந்துட்டு ஹீரோவும் பாத்துறான். பார்த்துட்டு 2 பேருமே அப்படியே ஒன்னா பாத்துட்டு இருக்கானுங்க. அதோட இந்த பார்ட் முடியுதுங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த பார்ட்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.